எல்லாருக்கும் வணக்கங்க. லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரை தண்ணி சாறு தாங்க. முருங்கைக்கீரை தண்ணி சாறு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம வீட்டில் எந்த பொருளுமே இல்லைனாலும் பரவாயில்ல. 2 வெங்காயம், ஒரு தக்காளி பழம், பச்சை மிளகாய் இருந்தால் போதும். அதை வச்சே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அரிசி கழுவுற தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம அரிசி கழுவுற தண்ணி ஊற்றிட்டு, 2வது எடுக்கிற தண்ணியை நல்லா கழுவி அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அதில் தான் நம்ம செய்ய போகிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. வயிறுலாம் புண்ணு இருந்ததுன்னா ஆற்றிடும். இந்த அரிசி கழுவின தண்ணி, கீரை, இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். அது 3 சேர்ந்தா. தாளிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் அரைச்சின்னு வந்துடலாம். ஒரு அரை மூடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். கீத்தா அரிஞ்சு போட்டுக்கிட்டேன். அதில் ஜீரகம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பில் வானல் வச்சு வானல் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடவுளுத்தம் பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே நான் நீல வாக்கில் தான் வெங்காயம் அரைச்சி வச்சுக்கிறேன். இதுக்கு அப்படி தான் போட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நம்ம கையாலே ஊற்று விட்டு அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கின்னு இருக்கும்போதே 5-6 பூண்டு பல் எடுத்து உரித்து தட்டி வச்சுக்கலாம். அதையும் அதில் போட்டு பச்சை மிளகாய் 2, தக்காளி பழம் எல்லாத்தையும் ஒன்று பின்னாடி ஒன்று போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கின்னு இருக்கும்போதே நம்ம தண்ணி சாருக்கு தேவையான உப்பு திட்டமாக போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டாலே உப்பு போட்டு வதங்கி வந்த உடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு காரத்துக்கு திட்டமான மிளகாத்தூள் கொஞ்சம், நம்ம குழம்பு மிளகாத்தூள் தான், திட்டமாக போட்டுக்கலாம். நிறையா வேணாம். காரம் இல்லாமல் இருந்தாலே இது நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரிசி கழுவி வச்சிருந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். அரிசி கழுவின தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இதோட நல்லா கொதிச்ச உடனே நம்ம திறந்துக்கலாம். அவ்வளோதான், தண்ணி சாரோட முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. தண்ணி சாறு கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம கீரை நல்லா அலசி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடிலாம் நான் சின்னதாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா கீரை அப்படியே அரைச்சி அப்படியே செய்வாங்க. அலசலாம் மாட்டாங்க. இப்போ தான் நிறையா வண்டி, பஸ்ஸு எல்லாம் போகிறதுனால ஃபுல்லாக மரத்தெல்லாம் தூசி படிஞ்சிடுது. நம்ம கீரையை கழுவிட்டு தான் போடணும். 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நம்ம போட்டுக்கலாம். தண்ணி சாறு நல்லா கொதிக்குது. நம்ம கீரையை போட்டுடலாம். முருங்கைக்கீரை ஒரு கொதியிலே நிறுத்திடணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மறுத்து போயிடுவாங்க. நம்ம கீரை போட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவையும் ஊற்றி ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. தண்ணி சாறு ரெடி ஆகிடும். சுட சுட சாதம் போட்டு இந்த சூடான தண்ணி சாறை ஊற்றி வறுத்த கருவாடு இல்லை மீன் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச தண்ணி சாறு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.